பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். யாரு முதல்ல இந்த பிளானை கொடுத்தது? நாங்க யாரும் பிளான் கொடுக்கலப்பா. பின்ன யாரு கொடுத்தது? மரியாதையா சொல்லிரு. வருங்கால புருஷனா இருக்கலாம். அப்ப நீங்க யாரும் இந்த பிளானை கொடுக்கல. இல்லையே, நாங்களே யாரும் இந்த பிளான் கொடுக்கவே இல்லையே. நான் அப்படி பிளானை கொடுக்கவும் மாட்டேன். நீங்க 2 பேர் தான் கொடுத்திருப்பீங்க. உண்மையை சொல்லுங்க. இல்ல, எங்க முறையில இவ்ளோ ஃபர்ஸ்டா வேலை செய்யாது, நாங்க கொடுக்கவே இல்ல. இதை விட கிரிமினலாவே வேலை செய்யணும் தெரியும். சொல்லுங்க. என்னடி இது ஓவரா இல்லையா உனக்கு? ஒரு ஃப்ரெண்ட் இப்படிதான் சந்தேகப்படுவியா? அது இல்லாம இப்ப என்ன போட்டோ எடுக்கிறதுல என்ன? உனக்கு பிடிச்ச கல்யாணம் தானே, உன் குழந்தைங்க வந்தா காட்டணும்ல, அதனால போட்டோ எடுக்கிறதுல தப்பு இல்ல. அதை காட்டி நான் என்ன பண்ண போறேன்? எப்படி உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேட்கும் போது நீங்க காட்டலாம்ல. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. இப்ப மரியாதை எல்லாத்தையும் கிளம்ப சொல்லிடு. ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. நீ வருங்கால புருஷன் கிட்ட தான் சொல்லணும். எங்க கிட்ட சொன்னாலும் வேஸ்ட். அவர் ரெடியாக போயிட்டார். நீ தான் இன்னும் ரெடி ஆக மாட்டேன்னு அடப்பிடிச்சிட்டு இருக்க. போடி. நீங்க 2 பேத்துலதான் யாரோ ஒருத்தர் வேலையை பார்த்துருக்கீங்க. சத்தியமா இல்ல. நாங்கெல்லாம் போட்டோ ஷூட் அவ்வளவு பெருசெல்லாம் யோசிப்போமா? அதெல்லாம் நாங்க யோசிக்கவே இல்ல. பொய் சொல்லாதடி. நாங்களாம் எவ்வளவு நல்ல பிள்ளைங்க, எங்களை பார்த்து இப்படி சொல்லிட்டேடி. என்னடி இதெல்லாம் ஓவரா இல்லையா உனக்கு? நீ நல்லவளா நல்லவில்லையான்னு எனக்கு தெரியும். சத்தியமா நாங்களாம் எதுவும் பண்ணல. போடி நீ பாட்டுக்கு. போய் ரெடியான ஆகி லட்னா போ, நாங்க போய் சொல்லிடுறோம். அவர் அங்க ரெடியா இருப்பாரு. ருத்ரன் ரெடி பண்ணிருப்பாரு. ருத்ரன் எல்லாமே செய்வான். ஏன் செய்ய மாட்டான்? உன்னோட கல்யாணம் இல்லடி, எல்லாம் செஞ்சுதானே ஆகணும். ஏதாவது சொல்லிடுவேண்டி. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ருத்ரன் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறேன்னு சொன்னியே, அதுக்குதான் நானும் சொல்றேன். ஏண்டி, நம்ம வீட்டு கல்யாணம் நம்ம தானே பார்க்கணும். அவன் கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னு கூட உனக்கு புரிய மாட்டேங்குதுடி. நீ என்னதாண்டி அவன் கிட்ட சொல்ல போற? அப்பையில இருந்து நீ இததான் சொல்லிட்டு இருக்க. நான் என்னன்னு தான் சொல்ல மாட்டேங்கிற. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உன் ஃப்ரெண்ட் ருத்ரனுக்கு நான் எதை சொன்னாலும் அப்படியே புரிஞ்சிரும் பாரு. புரியுற மாதிரி சொன்னா யாருக்கா இருந்தாலும் புரியும்லடி. தெளிவா உட்காந்து சொன்னாலும் ஒரு ருத்ரனுக்கு புரிய போறது கிடையாது. எவ்வளவு தூரம் நான் பேசினாலும் அவன் எதுவும் தெரியாத மாதிரி தான் இருப்பான். சரி விடு, பரவாயில்ல போ. எல்லா இடத்துலயும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒருத்தர் மட்டும் காதலிச்சா பத்தாது, 2 பேரும் காதலிச்சாதான் காதல். அதுதான் எல்லாத்துக்குமே தெரியுமேடி. ஆனா உன் ஃப்ரெண்ட் ருத்ரனுக்கு மட்டும் தெரியாது. அவனுக்கே இந்த டைலாக். அவனுக்கு ஒரு பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணிச்சான், ஏத்துக்கலையாம். எந்த பொண்ணு? ஏதோ ஒரு பொண்ணு என் கனவுல வந்து சொன்னிச்சு. போதுமா? நீ கனவுல நேர்ல நடந்த மாதிரியே பேசுற. ஏதோ ஒண்ணு கனவுல நடந்தாலும் நடந்தது தானே. அவனுக்கு அது கூட சுத்தமா புரியல தெரியுமா? எவ்வளவு தூரம் வெளிப்படையா சொன்னாலும் உனக்கு புரியாது. என்னடி ஆளவன்? அதுல உனக்கு என்ன பிரச்சனை? கனவுல தானே. ஓகே தான். அந்த பொண்ணு சப்போஸ் நேர்ல இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுன்னா ஒன்னும் பண்ண முடியாது. அப்படியே விட்டுட்டு தான் போகணும். ஏன்னா ருத்ரனுக்கு அந்த பொண்ணை பிடிக்காம இருக்கலாம்ல. அவனுக்கு பிடிக்காதுல. அவனுக்கு புரியவோ புரியாதுல. வற்புறுத்தி அவனுக்குள்ள காதல் வர்றது அது ரொம்ப தப்புல. அவனுக்கு புரியவோ வேணாண்டி. என்னடி ஆச்சு? அந்த பொண்ணு தானடி கஷ்டப்பட போகுது. நீ ஏண்டி கஷ்டப்படுற? அந்த பொண்ணு கஷ்டப்படல. அதனாலதான் நான் சொல்றேன். எவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புரிய மாட்டேங்குதுல. எனக்கு தெரியல உனக்கு புரியுதா புரியலையான்னு. நீ ருத்ரனை காதலிக்கிறியா? எப்பா சாமி, எனக்கு கல்யாணம் ஆக போது. தயவு செஞ்சு எதுவும் பேசாதடி. ராம் கேட்டுட்டாருன்னா போச்சு, அமைதியா இரு. அதுதாண்டி, நாங்க ஏதாவது கேட்க வந்துட்டா வாயை மூட சொல்லிரு. நீங்க உங்க இஷ்டத்துக்கு பேசும்போதெல்லாம் ராம் கேட்க மாட்டாரு. நாங்க பேசும்போது மட்டும்தான் ராம் கேட்பாரு. இதெல்லாம் உனக்கே நியாயமா இல்ல? நான் பேசுறது வேற, நீங்க பேசுறது வேறடி. நான் சும்மா பேசிட்டு இருக்கேன். நீங்க ருத்ரனை காதலிக்கிறீங்களான்னு கேட்டா அவர் ஏதாவது கேட்டாருன்னா என்னத்துக்கு ஆகுறது? வேற என்ன, கல்யாணம் ஸ்டாப் ஆக வேண்டியதா? ஏதாவது சொல்லிருவேன். இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் 2 நாள் தான் இருக்கு. 2 நாள் வரைக்கும் வாயை மூடிட்டு அமைதியா இருங்க. 2 நாளுக்குள்ள என் கூட எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமோ பண்ணிக்கோங்க. ஏன் அதுக்கப்புறம் இருக்க மாட்டீங்களா? இங்க இருக்கணுங்கிற முடிவுல நான் இல்லவே இல்லடி. அந்த ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற முடிவில் நான் இல்லை. எப்படியும் அவருக்கு அங்கே ஜாப் கிடைச்சிருச்சுன்னா நான் போயிடுவேன். ஸோ 2 நாள் வரைக்கும் என் கூட கொஞ்சம் சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு எந்த விஷயத்தை பற்றியும் பேச வேணாம். முக்கியமாக ருத்ரன் விஷயத்த பேச வேணாம். அவனை பற்றி பேசினாலே எனக்கு ஃபீலாக தான் இருக்கு. அதை தான் மேடம் கேட்குறோம். என்னாச்சு? அவனுக்கு எந்த பொண்ணு மனசையும் புரிஞ்சுக்க தெரியாது. போதுமா? அவன் நல்ல வேண்டி எந்த பொண்ணையும் காதலிக்க கூடாது, ஏற எடுத்து பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறான். இதுல என்ன இருக்கு? போதும். உன் ஃப்ரெண்டுக்கு நல்ல சர்டிபிகேட் கொடுத்ததெல்லாம் போதும். எப்போதும் நீ கொடுப்ப, இப்பெல்லாம் நீ கொடுக்கறதுல, அதனால நான் கொடுக்குறேன். எப்போதும் கொடுப்பனா அவன் மேல ஒரு மரியாதை இருந்துச்சு. போதுமா? இப்ப எங்க போச்சு அந்த மரியாதை? அவன் அப்படி என்னதான் பண்ணா? ஒண்ணுமே பண்ணாம. இதுக்கு மேலே அவன் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? இவ்வளவு தூரம் பண்ணதே பத்தலையா? ஐயோ, தலையும் புரியாம காலும் புரியாம தான் பேசுறேன். என்ன பேசுறானே தெரிய மாட்டேங்குது. அப்படி என்னதாண்டி நடந்துச்சு? சொல்லி தொலைடி. சொன்னாதானே எங்களால அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும். இங்க நினைக்கிற அளவுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க முடியாது. அன்னைக்கு எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தாங்கல்ல. ஆமா, நானும் தான் இருந்தேன். இப்ப என்ன?
அவனுக்கு நல்லாவே தெரியும் இப்ப எனக்கு கல்யாணம் பிடிக்காது, எதுவும் பண்ண மாட்டேன்னு. உன் அம்மாவுக்கு அதனடி ஆசை. அம்மாவுக்கு ஆசை தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவ வாயை திறந்து இந்த மாப்பிள்ள நல்லவன், நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டான் தெரியுமா? எவ்வளவு மனசு கஷ்டமாச்சுன்னு எனக்கு தான் தெரியும். நீ வாழ போற, நீ தான் ஆமாவா இல்லையான்னு சொல்லணும். ருத்ரன் சொன்னது நீ ஏன் கேட்ட? உனக்கு புரியலையா? இவ்ளோ நாள் நான் வேணான்னு சொல்லிட்டு இருந்ததா அவனும் வேணான்னு தான் நின்னுட்டு இருந்தான். அம்மா ஏதாவது பேசியிருப்பாங்க, அதனால மனசு மாறி இருக்கு. லூஸ், அதுக்கு நான் தானே மாறணும், அவன் எதுக்கு மாறான்? அம்மா அவன் கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. அவ அம்மாவை பாப்பா என்ன பார்க்க மாட்டானா? இப்போ சொல்றேன், அந்த இடத்துல அவன் ஓகேன்னு சொல்லிட்டான். நீ உன் வாழ்க்கையை பார்த்துட்டு வேணான்னு சொல்ல வேண்டியது. இத்தனை நாள் வரைக்கும் நான் வேணான்னு சொல்லும் போது அவனும் இந்த மாப்பிள்ள உனக்கு செட் ஆக மாட்டான், இந்த மாப்பிள்ள வேணான்னு சொல்லுவான். இந்த டைம் சொல்லலன்னா ஏதாவது காரணம் இருக்கும். அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, வந்ததுல இருந்து ஏதாவது சொல்லிட போறேன். என் பக்கம் நின்னு கொஞ்சமாச்சு யோசிங்க. நீ தான் டைரக்டா எங்க கிட்ட பேச மாட்டேங்கிற. டைரக்டா பேசினாதான் என்ன விஷயம் எங்களுக்கும் புரியும். தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசினா எங்களுக்கு என்ன தாண்டி புரியும் நினைச்சிட்டு இருக்க நீ? என்னமோ நீ பேசுற, ஏதோ வச்சுதான் பேசுற, ஆனா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இந்த விஷயத்தினாலதான் ருத்ரன் மேல நான் கோவமா இருக்கேன்னு ஏதாவது சொன்னாதானே எங்களுக்கு புரியும். அவ ஓகே சொல்லிட்டான், உன்னோட லைஃப நீ தாண்டி பாத்துக்கணும். மறுபடியும் அவ ஓகே சொல்லிட்டான்னா திரும்பி மண்டைக்கு ஏறிட்டு இருக்காத, அமைதியா இருந்துரு. நீ சொல்றதே எங்களுக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அதை யோசிச்சு நாங்க பைத்தியமாயிருவோம் போல. அதுக்குதான் சொல்றேன் ருத்ரனை பத்தி என்கிட்ட பேசாதன்னு. நாங்களா பேசணும் இல்ல கேக்குறேன்? நாங்களா பேசணும்? நீ தானே பேசின. இப்ப என்னமோ நாங்க பேசின மாதிரி சொல்ற. நானா எடுத்து விட்டேன், நீ தானே சொன்ன. ஆமா, நீ இந்த ஒரு வார்த்தை தான் எடுத்து விட்ட, தெரியாம எடுத்து விட்ட. இப்ப அதுக்கு என்னங்கற? உன் வேலை என்னமோ தயவு செஞ்சு அதை பாக்குறியா? போய் ரெடி ஆயிட்டு வா போ. போறேன், போய் தொலைற. இதுக்கு காரணம் யாரும் நானும் கண்டுபிடிக்க. இப்ப என்ன, நான் தான் சொன்னேன் போதுமா? எதுக்குடின்னு தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற நீ? கல்யாணத்துக்கு முன்னாடி ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கிறதுல தப்பு இல்லடி. இதுல வேற அரேஞ்ச் மேரேஜ், அதனால தாண்டி போட்டோ எடுக்க சொன்னேன். வீட்ல இருக்கவங்களுக்கே பிரச்சனை இல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நல்லா இருக்கும், எடுத்துக்கோ. எனக்கு இதுல எல்லாம் சுத்தமா விருப்பம் இல்லடி. அப்ப வீட்ல போய் சொல்லு போ. ஐயோ, இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்ல விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் போதுமா? சரி, போய் மாப்பிள்ளை கிட்ட சொல்லு. எதுக்கு எடுத்தாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்ல வேண்டியது. பிடிக்கலன்னா டைரக்டா போய் சொல்லணும். அதுக்கு எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? ஏண்டி நீ வேற முதல்ல உன்ன செருப்பால அடிக்கணும். நீ தான் இந்த கேவலமான ஐடியாலாம் கொடுத்ததுன்னு நினைக்க. கேவலமான ஐடியாவா? நல்ல ஐடியாடி. நல்ல ஐடியா தான் சொல்லிட போறேன். இதுல போட்டோ கரர் அப்படி சிரிமா இப்படி சிரிமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா? சிரிக்கிறதுலாம் உனக்கு ஒரு கஷ்டமாடி. எப்ப சாமி நான் சிரிச்சாலும் இன்னும் கொஞ்சம் சிரின்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ நல்லா சிரிச்சிருக்க மாட்டே, அதனால சொல்லிருப்பான். ஏண்டி இப்படி பண்ற? போட்டோ ஷூட் எடுக்கலான்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப நான் தாண்டி நிக்கணும். இதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல தெரியுமா? ஒரே கடுப்பா இருக்கும். பேசாம நான் வீட்லயே அமைதியா உட்கார்ந்துருப்பேன். கல்யாண பொண்ணுடி நல்லா கலகலன்னு இருக்கணும். நீ ஏன்னா இப்படி இருக்க? ஏற்கனவே மனசு நொந்து போய் தான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருந்தேன்னு வையேன், அவ்வளவுதாண்டி. என்னதாண்டி உன் பிரச்சனை? எதை சொன்னாலும் சும்மா கத்திக்கிட்டே இருக்க. இப்பெல்லாம் நீ நாங்க எதை பேசினாலும் நீ கத்திட்டு மட்டும் தான் இருக்க. உனக்கு புரியுதா? நீங்க ஓகே சொல்றீங்க, நீங்க வேணாம்னு சொல்றீங்க. இதுல நாங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணோம்? அது என்னமோ உண்மைதாண்டி. உன் ஃப்ரெண்டு கிட்ட நீ இப்பெல்லாம் ரொம்ப கத்துற. எதை பேசினாலும் கத்திட்டு தாண்டி இருக்க. உன் மனசு கஷ்டமா இருக்குன்னா ஏதாவது எங்க கிட்ட சொன்னாதானே எங்களுக்கும் புரியும். நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்க, நீங்க ரெண்டு பேரும் இது பண்ணிக்கிறீங்க. எங்க கிட்ட கத்தி என்னடி பிரயோஜனம்? சும்மா நாங்க ஜாலியா பேசினா கூட அதை நீங்க சீரியஸா எடுத்துட்டு தான் பேசுறீங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. போ, இதுக்கு மேல நாங்க எதுவும் பேசலாமா? நீங்க உங்க இஷ்டப்படியே இருந்துக்கோங்க. நாங்க எதை பேசினாலும் அது தப்பாதான் போய் முடியுது. ஏதாவது ஜாலியா உங்களை சிரிக்க வைக்கலான்னு பேசினா கூட தப்பாதான் முடியுது. நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிய, அதுக்காக மட்டும் தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்க. ஆனா நீ சிரிச்சு இப்பதான் எங்க கிட்ட பேசுறதே கிடையாது தெரியுமா? இந்த கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நீ எங்க கிட்ட சிரிக்கல தெரியுமா? சாரி ஏதோ கோவத்துல இருந்தேன்டி, அதனாலதான் கத்திட்டேன். சாரி. அது எப்படி கத்துறதெல்லாம் கத்திட்டதுக்கு அப்புறம் சாரி கேக்குறீங்க? சாரி கேட்டா சரியா போயிருமா? சாரிட்ட, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, அதனாலதான் நான் அப்படி பேசிட்டேன். அப்ப என்ன கஷ்டம் எங்க கிட்ட சொன்னாவதான் எங்களுக்கு தெரியும்ல, நாங்க ஏதாவது பண்ணுவோம்ல. மறுபடியும் அதே பேசாத விடு. இதுக்கு மேல இந்த 2 நாளுக்குள்ள நம்ம ஹாப்பியா இருக்கலாம், ஓகேவா? திரும்பி எந்த விஷயத்தையும் பேசி என்ன கோவப்படுத்தாதீங்க, சரிமா? ஓகே. இதுக்கு மேலேயாவது எங்க கிட்ட கொஞ்சம் சிரிச்சு கோவப்படாம பேசு. சிரிக்க முடியுமான்னு தெரியல, பட் கோவப்படாம கண்டிப்பா நான் பேசுவேன். இந்த 2 நாள் சந்தோஷமா இருக்கு. சிரிப்ப வாடகைக்கு கொடுத்து வச்சிருக்கேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், வாங்க என்ன கிளப்பி விடுங்க. ஏன் மேடம், கை கால் இல்லையா? போய் கிளம்பிக்கோ. அடிச்சாலும் அடிச்சிருவா, மரியாதையே 2 பேர் வந்துருங்க. 3 நாள்தான் இங்க போட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கேன். மரியாதையே வந்து என்ன கிளப்பி விட்டுரு. போட்டோ ஷூட்டுக்கு தானே கூப்பிட்டேன், போட்டோ மட்டும் எடு. இந்த சாரியில கூட எடுத்துக்கோ. நான் நல்லா கிளம்பிதான் எடுப்பேன். வா, சரிம்மா, வா போலாம். பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம். சின்ன வயசுல நாங்க எழுந்ததில்ல, எல்லாம் சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்ல. நண்பன போல் யாரும் இல்ல இந்த பூமியில. நல்லதானே இருக்கு மேடம், சூப்பரா தான் இருக்கீங்க. போலாமா? போலாம். அம்மா, ருத்ரன் போட்டோக்காரர் எங்க? ருத்ரன் அவங்கள கூப்பிட போயிருக்காங்க. ஓ அப்படியா, ஓகே. நல்லா இருக்கீங்கங்க. தேங்க் யூ.
ஆமாம்மா எங்க ஃப்ரெண்ட் சூப்பரா இருக்கால உங்களை விட ரொம்ப அழகாவே இருக்கா வாய மூடிட்டு ரெடி உண்மையிலே டக்கு டக்குன்னு சொல்லிரணும் என்ன மாப்பிள்ள கரெக்ட் தானே இல்லனா கடைசியில நம்ம தான் வருத்தப்படுற மாதிரி இருக்கும் கரெக்டா நீங்க சொன்ன மாதிரி என்னை விட அவங்க அழகா தான் இருக்காங்க. சரி ஓகே ஓகே மேம் கொஞ்சம் சரிங்க மேம். அவங்களுக்கு அவ்வளவுதான்டா சிரிப்பு சிரிச்சாதானே போட்டோ எடுக்க முடியும். பரவாயில்ல நான் ஒரு விஷயம் கேக்குறேன் அது சரியா சொல்லுங்க. இதை விட நல்ல போஸா கொடுக்கணுமா? வெயிட் பண்ணுங்க, இந்த போஸ்ட்ல ஒரு போட்டோ எடுத்துடலாம், அதுக்கப்புறம் கொடுக்கலாம். பின்னாடி இருக்க கல்ல தூக்கி மண்டையை உடைச்சாலும் உடைச்சிருவேன் சொல்றத மட்டும் கேளு என்னங்க இப்படி சொல்றீங்க? சொன்னதை மட்டும் செய்டா அதுக்கு பின்னாடி ஒருத்தவங்க நிக்கிறாங்க ஆமா, அவர்தான் என்ன கூப்பிட வந்தாரு, ருத்ரன். அந்த ருத்ரனே இந்த பொண்ணு கூட நின்னு அவங்க போஸ் சரியில்லை நீங்க கொஞ்சம் காட்டுங்க அந்த மாப்பிள்ள ஒழுங்கா நிக்கட்டும் அப்படின்னு சொல்லுடா எதுக்குங்க? நல்லா தானே நிக்கிறாரு, இதுவே சூப்பரா இருக்கு. ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் இன்னொரு போட்டோ இது பண்ணலாம். சொன்னதை மட்டும் செய் சம்பளம் நாங்க தானே குடுக்குறோம் செய் இங்க கல்யாண மாப்பிள்ள தானங்க நிக்கிறாரு. சொன்னது சரியால குடுக்குற காசுல கை வைக்கிட்டா நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சாரு. என்ன சொல்றேன்னா போஸ் சரியில்லை கொஞ்சம் பின்னாடி நிக்கிறவரே நீங்க கொஞ்சம் வந்து அவருக்கு காட்டுங்க அவர் செய்வாருன்னு சொல்லு என்னால முடியாதுன்னு வாரு நிக்க வைக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்து. ஆனா காசுல கை வச்சிட ஞாபகம் வச்சுக்கோ ஏங்க சும்மா அங்கேயே நிக்கிறீங்க? பண்றேங்க, குடுக்குற போஸ் நல்லா தான் நிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன வந்துச்சு சார்? ஒரு சின்ன ஹெல்ப் என்கிட்டயா? ஆமா சார், நீங்க கொஞ்சம் தாழ்ந்துக்கோங்களேன். பின்னாடி நிக்கிறாருல ஒரு அவர் வந்து எப்படி இது பண்றதுன்னு காட்டுவாரு, நீங்க அதே மாதிரி பண்ணிக்கிறீங்களா? ஓகே. இல்லையே சார், அவரே நல்லதானே பண்றாரு, அப்புறம் என்ன? இல்ல சார், முன்ன பின்ன போட்டோ ஷூட் பார்த்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க என் கூட 2 டைம் வந்திருக்கீங்கல்ல சார், அதனால தானே சார் சொல்றேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். நீங்க எல்லா இடத்தையும் பாத்தீங்களா சார், அதனால தெரியும். ப்ளீஸ் சார். இல்ல என்னால முடியாது, அவர்கிட்ட சொன்னா அவரே செய்வார். என்ன ருத்ரன், எனக்காக இதை கூட செய்ய மாட்டீங்க? எனக்கு தெரியல ருத்ரன், உங்க ஃப்ரெண்டு தானே ருத்ரன். வாங்க ருத்ரன், ரொம்ப பண்ணாதீங்க ருத்ரன், வாங்க. இல்ல நீங்க 2 பேரும் எடுக்கிறீங்க, நீங்க 2 பேரும் எடுங்க. இப்ப மட்டும் அவன் போஸ் குடுக்கல உன் காசுல இருந்து எடுத்துருவேன் ஞாபகம் வச்சுக்கோ. இவங்க வேற பின்னாடி இருந்து பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் வாங்களே சார். சார் எங்களுக்காக வாங்க சார். சார் கொஞ்சம் வாங்க சார். இல்ல என்னால முடியாது, அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுங்க, அவங்க ஒழுங்கா நிப்பாங்க. கௌசிக்கு நல்லா தெரியும், கௌசி சொல்லு. என்ன சார், என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். டைம் ஆயிடுச்சு சார், வாங்க சார். இப்போ ஒரு கப்பல்ஸ் போட்டோ எடுக்கும் போது என் கூட தானே இருந்தீங்க சார், அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணி காட்டுங்க சார். ப்ளீஸ் சார், வாங்க சார். இவரு கொஞ்சம் புரியல, நீங்க பண்ணி காட்டுனீங்களா அதே மாதிரி அவர் பண்ணிடுவார்ல. நீங்க நேர்ல இருந்து பாத்திருக்கீங்களா சார், என்னோட நிலைமைய புரிஞ்சுக்கோங்க சார். இவரெல்லாம் என்ன கேமராமேன், சீக்கிரம் வர சொல்லுங்க கேமராமேன். என்னங்க உங்க ஃப்ரெண்ட் ஒத்துக்க கூட மாட்டேங்கிறாரு, இதுல என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? குதிரன் அவர்தான் சொல்றாருல கொஞ்சம் வாயேண்டா, ரொம்ப பண்ணாத. இல்ல இவங்க 2 பேரும் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. நீ என்ன போட்டோவாடா எடுக்க போற, வாடா விளையாட. சும்மா போஸ் தானே சார் பண்ணி காட்ட போறீங்க, வாங்க சார். ருத்ரன் வாங்க ருத்ரன், நானே சொல்றேன். என்ன ருத்ரன், வாங்க ருத்ரன். இது போட்டோ கிளிக் போஸ் கொடுக்க வந்தாரு, போஸ் கொடுத்துட்டாருல, அப்புறம் என்ன? சொன்னதை மட்டும் செய், காசு கொடுக்க போறது நாங்க. அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள போட்டோ என் கைக்கு வரல எடுத்து, ஆனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை பாத்துக்கோ. ஒழுங்க மரியாதை போட்டோ. வந்ததுல இருந்து மாப்பிள்ள கூட ஒரு போட்டோ எடுக்கல, இவங்க என்ன பண்றாங்கன்னு எனக்கே புரியல. நீ வாயை மூடிட்டு போட்டோ எடுத்தா மட்டும் போதும், எடு. உனக்கென்றே உயிர் கொண்டே அதில் ஏதும் மாற்றம் இல்லை. பிரிவென்றால் உறவுண்டு, அதனாலே வாட்டம் இல்லை. மறைப்பதால் நீ மறைப்பதால் என் காதல் மாய்த்து போகுமா? நீயா பேசியது என் அன்பே, நீயா பேசியது. தீயை வீசியது என் அன்பே, தீயை வீசியது. கண்களிலே உன் கண்களிலே போய் காதல் நாடகம் ஏனடி? அன்பினிலே மெய் அன்பினிலே ஊமை காதலன் நானடி. நீயா பேசியது, நீயா. நீங்க பாத்துக்கோங்க. ஏய் நான் முடியல. அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், விடுங்க போதும். இல்ல ஒரு போட்டோவும் எடுக்கல. ஓய் மூடுறா. அதான் ஒரு போட்டோ எடுத்துட்டல. அது மாப்பிள்ளைய வச்சு எடுக்கல. இவர்தான் மாப்பிள்ள, போதுமா? வாயை மூடிட்டு. இல்ல அவர்தான் மாப்பிள்ள. உனக்கு சம்பளம் வேணா வாயை மூடிட்டு. கல்யாணத்துக்கு போட்டோகிராஃபரா என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். நீதான் வர, அங்கேயும் நீதான் வேலை செய்ய. என்னங்க நீங்க சும்மா கன்ஃபியூஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால வர முடியாது. வர அவன் கூட போட்டோ எடுத்து என்னடா பண்ண போறோம்? மாப்பிள்ள கூட போட்டோ எடுத்தாச்சுல, அது போதும். ஐயோ உங்களுக்கு புரியல, அவங்கதான் மாப்பிள்ள. தெரியும்டா, வேலை போட்டோ எடுக்கிறதுல எடுத்துட்டல, கிளம்பு. போட்டோ எடுக்காம எப்படி சம்பளம் வாங்குறது? ராமி இவருக்கு சம்பளம் வேணாமா? போட்டோ எடுக்காம சம்பளம் வாங்க மாட்டாரா? இல்ல இவ்வளவு தூரம் வந்தல, அதுக்காக எது நீங்க கொடுக்கணும் கொடுத்துருங்க. விடுங்க, எங்க கல்யாணத்துக்கும் உங்களை தான் கூப்பிடுறாங்க, போட்டோ எடுத்துக்கலாம். இப்ப எங்களுக்காக வந்திருக்கீங்களா, அதனால வாங்கிட்டு போங்க. ஓகே தேங்க். எங்களையும் ஒரு போட்டோ எடுத்தா நல்லா இருக்கும்டா. உங்களை தானே எடுத்துடலாம், ஆனா 1000 rupees ஆகும், ஓகேவா? என்ன ஒரு போட்டோ கூட எடுத்து கிழிச்சு தள்ளல, போட்டோ எடு மரியாதை. காசுல கொடுக்க முடியாது, சரி போட்டோ எடு. எனக்கு வேற கப்பல்ஸ் இருக்காங்க, வெட்டியா இருக்கவங்கள எல்லாம் போட்டோ எடுக்கிறதுக்கு நான் இல்ல. நாங்க ஒண்ணு வெட்டியால இல்லடா, கல்யாணத்துக்கு வந்தனா இதை விட டார்ச்சர் பண்ணுமா? மரியாதையா போட்டோ எடுத்துட்டு போயிரு. அங்க வெட்டியா இருக்க மாதிரியா உனக்கு இருக்கு? பார்த்தா அப்படிதாங்க தெரியுது. அடிச்சு இந்த இடத்துல குழி நோண்டி புதைச்சிட்டு போனாலும் போயிரு.
போயிருவேன். ரொம்ப ஓவரா பேசிட்டு இருந்தா ஞாபகம் வச்சுக்கோ. இதுங்கெல்லாம் பொண்ணா? எங்களை பார்த்தா எப்படி சார் தெரியுது? உங்களுக்கு கல்யாணம் மாப்பிளையே யாருன்னு தெரியல. நீ சொன்ன மாதிரி கல்யாண மாப்பிள்ள அவர் இல்லதான். இவங்க ரெண்டு பேத்தோட ஜோடி எங்க ரெண்டு பேத்துக்கு பிடிக்கும். ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசையா இருந்துச்சு, அதனாலதான் உன்கிட்ட சொன்னோம்டா. அப்படி பண்ண வச்சு உண்மையை சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். சொதப்பி வச்சுட்டடா. நான் என்னங்க பண்ணேன்? கல்யாணத்துக்கு வந்து அவங்க உண்மை பேசுற மாதிரி நீ பண்ற. அவங்க சேரல, நீ போட்டோவே எடுக்க முடியாதுடா, சம்பளமும் கிடைக்காது. இதெல்லாம் ஓவரா இல்லையா? இல்லடா. சரி நின்னுங்க, போட்டோ எடுக்கிறேன். ஓகே போட்டோ எடு. நீங்க ரெண்டு பேரும் போங்க, நாங்க ரெண்டு போட்டோ எடுத்துட்டு வந்துறோம். சரி, 2 பேரும் சீக்கிரம் வந்துருங்க. நாங்க வரோம்டா, நீ போ. இன்னும் ஒரு நாள் தான் சார் இருக்கு. என்ன பண்ண போறீங்க? அந்த கால ஊனியாச்சு, என்ன பண்ணலாம்னு நினைப்புல இருக்கீங்க சார்? எதுக்கு கிறுக்குத்தனமா இவ்ளோ கோவப்பட்டுட்டு இருக்கீங்க? எல்லாரும் வந்திருக்காங்கல்ல. அவங்க கிடக்குறாங்கடா, நீ பதில் சொல்லு. என்ன மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட எல்லாம் சாஃப்ட்டா பேசி புரிய வைக்கலாம் நினைச்சாலும் உங்களுக்கு எல்லாம் புரிய போறதும் கிடையாது. என்னடா ஒரு காதல் இருந்துச்சுன்னா சொல்ல தெரியாதுடா, அப்புறம் எதுக்குலாம் காதலிக்கிறீங்க? யாரு லவ் பண்றா? முதல்ல நீ கௌசியை லவ் பண்ண வாய் திறந்து உண்மையை சொல்லு. நான் கௌசியை காதலிக்கவே இல்ல. உடனே சொல்லிருங்கடா இல்லன்னு சொல்லிட்டு. உன் கண்ணுல கௌசி மேல இருக்க காதல் எனக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் ஏன்டா ஒவ்வொரு இடத்துலயும் நீ வருத்தப்படுற? அதுக்கான பதில் சொல்லு. அவ என்னை விட்டுட்டு போறாளே நினைச்சுதான் வருத்தப்படுறேனே தவிர மத்தபடி காதல் மண்ணாங்கட்டியெல்லாம் எதுவும் கிடையாது. சிம்ரன் தான் கல்யாணம் பண்ணிட்டு போனா, அப்பலாம் நீ எந்த வருத்தமும் பண்ணல, சந்தோஷமா தான் அனுப்பிச்சு வச்ச. இப்ப நானுமே போனேன், அப்பயும் நீ அழுந்து வடிகேக்கலாம் செய்யலையே. அவ போறதுல மட்டும் என்ன கஷ்டம்? அந்த ஹாஸ்பிட்டல்ல அவ கூட தானே டெய்லியும் இருக்கே, அதனால கஷ்டப்பட்டுச்சு. போதுமா? எந்த டாக்டருமே வந்து பார்க்கவே மாட்டாங்க பாத்தியா? என்னடா பேசுற நீ? அவள மாதிரி யாராலையும் இருக்க முடியுமா? முடியாதுல, அதனாலதான் நான் சொல்றேன். அப்போ உங்க ரெண்டு பேத்து மனசுக்குள்ள இருக்கறத வெளியில சொல்லுங்க. அவ காதலிக்கிறான்னா எனக்கு தெரியாது, நீ காதலிக்கிற நல்லாவே எனக்கு தெரியும். நான் காதலிக்கவே இல்ல. போதுமா, விடு. நான் முதல்ல கௌசியை காதலிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னது? யாரோ சொன்னாங்க. உனக்கு என்ன? நான் அவளை காதலிக்கவே இல்ல. இத மட்டும் ராம் கேட்டர்னா என்னடி நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாலும் எங்களுக்கு கவலை இல்ல. எங்க ஃப்ரெண்ட் சந்தோஷமா இருக்கணும், அதை மட்டும் தான் நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். போதுமா? தேவையில்லாம இந்த கல்யாணத்துல உங்களால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான் 2 பேத்தையும். ஆமா, எங்களால பிரச்சனை வரவே வராதுடா. என்னமோ பண்ணிட்டு போங்க. ஃப்ரெண்ட்னு சொல்லி பேச வந்தா எல்லாரும் இப்படிதான் பண்ணுவீங்க. இன்னும் நீங்களா சொல்லுங்க, இல்லனா வேற மாதிரி முடிவை நாங்களே எடுக்க வேண்டியதா இருக்கும். அவளோட காதலிக்காத போது காதலின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்? இது மொத்தமா பொய்ன்னு அர்த்தம்டா. இது பொய்யெல்லாம் கிடையாது, இதுதான் உண்மை. கௌசியை காதலிக்கவே இல்லை. எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க கேவலப்படுத்துறீங்க. இவ்வளவு நாளைக்குடா உன்னால மறைக்க முடியும்? ஒரு மாசம் 2 மாசம் கூட மறைக்கலாம். அடுத்த 3வது மாசம்லாம் மறைக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. அவ போன அடுத்த செகண்ட் ஒரு நாளே உன்னால தாங்க முடியாது. நீ என்ன இவ்ளோ பேசுற? ரொம்ப ஓவர் திமிரா. உன் வாழ்க்கையில நீயே மண்ணை தூக்கி போட்டுக்காத. சரி ஓகே, நீ காதலிக்கிற, அவளும் காதலிக்க. ஆனா நீங்க ஒன்னா இருக்கிறதுக்காகவே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, ஏதாவது பேசலாம்ல. வேண்டவே வேண்டாம். போதுமா? போதவே போதாது. அப்புறம் என்ன நீ ஃபீல் பண்ற? நான் ஃபீல் பண்ணலடி. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாரும் முன்னாடியும் பேசிடாதீங்க. அவ சிரிக்கவே மாட்டேங்கறா, நீ அழுந்துட்டு. எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேரும் எதுக்கு இப்படி இருக்கீங்க? காதலிக்கலன்னு சொல்றீங்க, ஆனா ஏன் சோகமா இருக்கீங்க? சிரிங்களே. அது உங்களால முடியவே முடியாது. ஒரு நாள் 2 நாள் வேணா மறைக்கலாம்டா, அத மொத்தமால மறைக்க முடியாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க சார். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை வேற எங்கேயும் பேசிடாது. யாராவது கேட்டா தப்பாதான் நினைப்பேன். ஒண்ணு உங்களால முடிவு எடுக்க முடிஞ்சுச்சுன்னா எடுங்க, இல்லாட்டா எங்க கையில விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். என் ஃப்ரெண்டுனா சும்மா வரது சும்மா போறது நினைச்சிட்டு இருக்கியா? இது பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. யார் எங்க இருந்தாலும் எந்த கஷ்டப்பட்டாலும் நாங்க வந்து உங்க கூட தான் நிப்போம், ஞாபகம் வச்சுக்கோ. எங்களுக்கு நீங்க சந்தோஷமா இருக்கணும், அது மட்டும் தான் எங்களுக்கு வேணும். அதை தவிர வேற என்னடா நாங்க கேட்க போறோம்? நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க கேட்க போறோம். மத்தபடி என்ன உங்களுக்கு விருப்பம் இல்லாதே செய்ய சொல்றோம், விருப்பத்தோட தானே செய்ய சொல்றோம். நாங்க வேற எதுவும் கேட்க போறது கிடையாதுடா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்டா. இப்போ சொல்றேன், அவ கல்யாணம் பண்ணிட்டு போனாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அவளும் சந்தோஷமா இருப்பா. இங்க 2 பேத்தோட சந்தோஷம் தானே உங்களுக்கு முக்கியம். அப்ப அதுதானே பண்ணணும். இப்படியே நினைச்சிட்டு இருந்து உங்க 2 பேத்து மண்டையில நீங்களே மண்ணை தூக்கி போட்டுக்கோங்க. ஏதாவது சொல்லிட போறேன்டா, எனக்கு சொல்லவே முடியல. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும்? பேசாம நீ எல்லாம் நாடக கம்பெனில போய் நடிச்சிரு. என்னமா நடிப்பு நடிக்கிற நீ எல்லாம்? இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? வலிக்குதுன்னு தெரியுதுல, அதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு தெரியுதுல, அந்த மருந்து வாங்கி போட்டா என்னடா உன் பிரச்சனை? என்ன ரொம்ப புத்திசாலித்தனமா பேசினேன்னு அர்த்தமா? என்ன நீ டாக்டரா இருந்தா எல்லாத்தையும் மறைச்சிடலாங்கிற நினைப்போ? அவனோட ஃப்ரெண்டுடா, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஃப்ரெண்ட்ஸ் நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா நாங்க அதை வந்து அதுல என்ன நல்லதோ அதை தான் நாங்க செய்ய பார்ப்போம். அதை விட்டுட்டு இவங்க பாட்டு கஷ்டப்படுறாங்க, நம்ம பாட்டுக்கு என்னமோலாம் இருக்கிற ஃப்ரெண்ட் நாங்க கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ சொல்றேன், இங்க விளையாட்டுக்கு வந்து நாங்க 2 பேரும் நின்று பேசலடா, ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்க இப்ப பேசுறது அப்படியே மறந்துட்டு வேற விஷயத்த பாக்குறதுனால பண்ணிட்டு இருந்தேன்னு வையேன், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. இப்ப நாங்க பேசினதை கொஞ்சமாச்சும் வச்சு யோசிச்சு பாரு, அப்பதான்டா புரியும். ஆமாண்டா, நான் அந்த வழியோட தான் வாழுவேன், அப்படிதான் இருப்பேன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே, உன்னால முடியாது. ஒரேடியா உன்னை நானே கொண்டுறேன், சந்தோஷமா போய்க்கோ. இன்னும் பிரச்சனை தான், அவளை காதலிக்கவே இல்லையே. சாமி, காதலிக்கிறேன்னு சொல்லும் போது உன் கண் படுற ஃபீலிங் எனக்கு நல்லாவே தெரியுதுடா. ஆனாலும் உங்க வாயில இருந்து நீங்க சொல்லிடாதீங்க, என்னமோ பண்ணுங்க. இன்னும் ஒரே நாள் தான்டா உனக்கு டைம். கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து எங்க கிட்ட நீ பேசல
என்ன மாரி நீங்க ஏதாவது முடிவு எடுங்க. இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். இது என் மேல சத்தியம். பாக்குறேன்டா எப்படி நீ பேசாம இருக்க, நாங்களும் பாக்குறோம். என்ன மீறி என்ன காரணமா வச்சு இந்த கல்யாணத்துல ஏதாவது தடங்கள் ஆச்சு அவ்வளவுதான். உங்களுக்கு பேச மாட்டேன். இந்த ஊரை விட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியாத கண்காணாத இடத்துக்கு நான் போயிருவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உங்களை மாதிரி சாக போறேன் அப்படின்னா நான் மிரட்ட மாட்டேன். ஏன்னா எந்த உயிரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த பூமியை விட்டு போயிடக்கூடாது. ஒரு டாக்டர்ல சார் நீங்க எதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயே பேசுவீங்க சார். நாங்களும் சொல்றோம், கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நீ என்கிட்ட பேசல, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோ, நாங்க பண்ண மாட்டோம். நீ சொல்லிட்டல, நாங்க எதுவும் பண்ண போறது கிடையாது. அதுக்கப்புறம் நீ தான் கஷ்டப்பட போற. நான் ஒரு பிரயோஜனமும் கிடையாது நாங்க எதுவும் பண்ணி. ஆமாண்டா, நீங்களே இந்த கஷ்டத்துல தைரியமா இருக்கீங்க. நான் ஏத்துக்கிறேன், நான் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்கன்னு இருக்கும்போது நாங்க எதுக்கு பண்ணிட்டு, அதனால நாங்க அமைதியா இருக்கோம். என்ன வேணாலும் என்ன பண்ண முடியுமோ நீங்க பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நாங்க வந்து பேச போறது கிடையாது. என்னமோ பண்ணிக்கோ. ஆனா கல்யாணத்துக்கு இன்னும் ஒரே நாள் தான் இருக்கு. நல்ல முடிவா எடுப்பேன் நம்புறோம். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃப்ரெண்டை கஷ்டப்பட நாங்க விட மாட்டோம்டா. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டுடா. ஸ்டூடெண்ட்ஸ் மனமோ நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகின் கூட பாவை நல்லன் ஒருவன் வந்த பிறகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, வேற ஒண்ணும் இல்ல. 16/12/2025 அப்போ கௌசியோட மேரேஜ். எல்லாரும் மறக்காம வந்துருங்க. உங்க எல்லாத்தையும் எங்க கௌசி எதிர்பார்ப்பா. எங்க ஃப்ரெண்ட் உங்களுக்காக தான் காத்துட்டு இருப்பா. ஆமாங்க, மறக்காம வந்துருங்க. என்னோட கல்யாணத்துக்கு எல்லாரும் வந்துடணும். பை பை.